நீங்கள் சாயப்பாவுக்கு இதை கொடுத்தா நீங்கள் கேட்ட அத்தனையும் சீக்கிரமாக பெறுவீர்கள். யார் சொன்னா உங்களுக்கு அதிசயமோ அற்புதமோ நடக்காதுன்னு? நான் உறுதியாக சொல்கிறேன், அற்புதமோ அதிசயமோ 100க்கு 100 இங்கே நடக்க போகுது. இதை நீங்கள் கடவுள்கிட்ட கொடுக்காத வரைக்கும் தான் உங்களுக்கு அத்தனை பிரச்சனைகள் இன்னைக்கும் தீரல. ஆனால் கடவுள் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று. அதை உங்களால் கொடுக்க முடிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இன்றைக்கி கோயிலுக்கு போக சொல்லியிருக்கோம். இந்த பதிவு ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கும். காலையில் யாராவது கோயிலுக்கு போனால் கூட மறுபடியும் மாலை வேளையிலையும் முடிஞ்சால் கோயிலுக்கு போங்க. இல்லைன்னா வீட்டையே கோயிலாக நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள். அடிக்க போது பாரு உங்களுக்கு ஜாக்பாட்டு. உங்கள் வாழ்க்கையில் அத்தனையுமே அள்ளிக்கிட்டு வரப்போகுது. இந்த பதிவு சாயப்பாவோட குழந்தைகளாக இருக்கிற உங்களுக்கு மட்டும். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. ஒன்றே பூமிக்கென்றும் சாயிரா, சரணம் சாயிரா, நன்றே செய்து வாழ்வோம், நாம் ஒன்றே செய்து வாழ்வோம், அன்பே சாயிரா. சாயிரா, என் உயிரின் உயிரானவர்களே, கடவுள்கிட்ட நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னே நமக்கு தெரியல. கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய நெருக்கம் இங்கே அதிகமாக இல்லை. இப்பையும் கடவுளை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நான் என்ன கேட்டாலும் அதை நீ கொடுக்கணும் அப்படின்னு கடவுள்கிட்ட இருந்து பெறுவதில் மட்டும்தான் கவனம் செலுத்துகிறோம். கொடுக்கறதில் கவனம் செலுத்துறதே இல்லை. கடவுள்கிட்ட கொடுத்தா தானே பெற முடியும். கொடுக்காம கடவுள்கிட்ட ஏதாவது பெற முடியுமா? நாம் என்னமோ கொடுத்து வச்சிருக்கிறவர் மாதிரியும் அவர் என்னமோ நம்மக்கிட்ட கொடுக்காதது மாதிரியும் தான் நாம் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நானும் நிறைய தப்புகளை ஆரம்பத்தில் செஞ்சவன் தான். ஆனால் செஞ்சதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா கடவுள் எதையுமே கொடுக்கல. என்னடா அந்த மனுஷன் ஒன்றுமே கொடுக்கல, சும்மா எல்லாமே ஒரு தேவையில்லாத இடத்துல நம்பிக்கையை வச்சு எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்டால் எப்படி கிடைக்கும் அப்படின்னா தோணுச்சு. முதல்ல கடவுள் மேலே கோபம் வந்துச்சு. அடுத்தது அந்த கோபம் குறைஞ்சி கடவுள்னு ஒன்று இல்லை, அப்போ இவ்வளோ தூரம் கேட்டோம் அவர் கொடுக்கலன்னா கொடுக்கறதுக்கு சக்தி இல்லாதவராக தானே அவர் இருக்கணும். அப்போ கடவுள் கண்டிப்பாக இல்லை. அந்த நிலைக்கு வந்தோம். வந்ததுக்கப்புறம் அந்த கஷ்டத்துலேயும் அந்த மனவேதனையிலையும் நமக்கு கடவுள் மேலே ஒரு துளி கூட நம்பிக்கை வரவே இல்லை. அப்போ ஏன் கடவுள் நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற கேள்வியும் இங்கே இருக்குது. அப்போ கடவுள் கொடுத்தாதான் கடவுளா? அதையும் நான் அப்போ யோசித்தேன். எப்போ கடவுள் இல்லைன்னு நினைக்கும் போது தான் புத்தி அபாரமாக வேலை செய்யுது. கடவுள் இருக்குதுன்னு சொல்லும்போது அப்போ அந்த புத்தி வேலை செய்யலை. அப்போ இருக்கிற புத்தி என்னென்னா, நாம் என்ன கேட்டாலும் கடவுள் கொடுக்கணும். திஸ் இஸ் அ காடோட டெஃபினிஷன்.
ஸோ கடவுள்னா கொடுக்குறவர், நாம் வாங்குறவங்க, கடவுள் கொடுக்குறவங்க. அப்போது கொடுக்கல அப்படின்னா கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அப்போ கடவுள் இல்லை அந்த நிலைக்கு வரும்போதும், அந்த கஷ்டத்தில் இருக்கும்போதும் மறுபடியும் ஒரு விதமான மனசில் கொஞ்சம் கேள்விகள் எழுது. அவர் ஏன் கொடுக்கணும்? அப்போ எதுக்காக அவர் கொடுக்கணும்? அப்போ கடவுள் இப்போ இருக்காரா இல்லையா? கடவுள் இருக்காரு, கடவுள் இருக்காரு. ஆனால் இங்கே ஏதோ ஒரு தப்பு நமக்கும் கடவுளுக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை நாம் சரி பண்ணிட்டோம் அப்படின்னா கடவுள் இருக்கிறாரு அப்படின்றத உண்மை புரியும்னு அதுக்கப்புறமா பல அனுபவம், அதாவது கஷ்டத்தின் மூலமாக பெற்ற அனுபவம். எல்லாரும் ஒதுக்குறாங்க பாருங்க. அந்த ஒதுக்கும்போது நமக்குன்னு ஒன்று சட்டுன்னு பளிச்சுன்னு வரும்ல, நமக்கு யாருமே இல்லை அப்படின்ற நிலை நமக்கு வரும்ல. நேற்று நைட்டு கொடுத்த ஆடியோ ரொம்ப முக்கியமான ஆடியோ. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம் கிட்டத்தட்ட. அப்போ தான் கடவுள் மேலே இயல்பாகவே அவர் மேலே அன்பு வந்துச்சு. இதில் எங்கே நடக்குது, எப்படி நடக்குதுன்னு அப்போ வரைக்கும் தெரியல. அப்போ கூட இருக்கக்கூடிய உறவு, நண்பர்கள் யாருமே இல்லை. அப்போ ஒருத்தர் மட்டும்தான், யாரு? கடவுள். அப்போ அவர்கிட்ட எப்போ வேணாலும் போகலாம், எந்த கோயிலுக்கு வேணாலும் போகலாம். அவர் வர வேண்டாம்னு சொல்லவே இல்லை. அப்போ கடவுள் இருக்காரு. ஸோ மனுஷன்தான் வர வேண்டாம்னு சொல்லுவான், ஆனால் கடவுள் வர வேண்டாம்னு சொல்ல மாட்டார். அப்போ கடவுள் இருக்கிறாரு, அவரு வரவேற்கிறாரு நம்மளை, அவர் வேண்டான்னு சொல்லலை. ஸோ பசி பட்டினியாக இருக்கும்போது சாயப்பாட கோயிலில் அவருடைய சாப்பாடை ஒரு 1 வீக் சாப்பிடும்போது அப்போ தெரிஞ்சது கடவுள் இருக்காரு, என்னோட பசியை போக்குனது அவருதான், பசியை போக்குனது அவருதான். அப்போ கஷ்டப்பட்டதால் வந்த அனுபவம், அந்த அனுபவம் தான் இன்னைக்கு இந்த பதிவு வரைக்கும் பேச வச்சிட்டு இருக்குது. அடுத்த பதிவு எப்படி இருக்குமோ, அடுத்த நிமிஷம் எப்படி இருக்குமோ அது தெரியாது. கடவுள் விருப்பப்பட்டா அடுத்த பதிவு. ஏன்னா அடுத்த நொடி யாருக்குமே நிச்சயம் இல்லாதது. அடுத்த நொடின்றது இல்லை, மனுஷனுக்கு இல்லை. ஆக ஒரு நொடியும் தான் கடவுள் கொடுத்தது. அடுத்த நொடி கொடுப்பாரா கொடுக்கலையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த நொடியை நம்பிக்கையோடு கழிக்கிறச்சா அதுவே போதும்னு நான் நினச்சேன் அந்த டைமில். அப்போ சாப்பாடு போட்டவரை மறக்க முடியுமா? முடியாது. அப்போ வரைக்கும் எனக்கு தெரியல சாப்பாடு போட்டு ஒரு வாழ வைக்க போகிறாருன்னு. அதுக்கப்புறமா ஆரத்தி சாங்கு பார்க்குறோம், அவரோட கண்களை பார்க்குறோம், என்னமோ சம்திங் மின்னுது அவரோட கண்ணு. அந்த கண்ணை பார்க்குற அளவுக்கு நமக்கு பவர் இல்லை, நம்ம கண்ணு கலங்குது. என்னடா இது, உறவுகள் வேற நம்மளை ஓட ஓட விரட்டுறாங்களே. அவையார் சும்மாவா சொன்னாங்க, பொருள் இல்லோருக்கு இவ்வுலகில் இடமே இல்லைன்னு. அது உண்மை, 100க்கு 100 உண்மை. ஸோ யாரையும் நான் குறையும் சொல்லலை, நம்ம நல்லா வாழலை அதனால் ஒதுக்கி வச்சாங்க, அவ்வளோதான். ஸோ வெரி ஈஸி இல்லை. நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அப்படி தானே வாழ்க்கை. ஸோ யாரையும் எந்த குறையும் இப்போ வரைக்கும் சொல்லலை. நான் குறை சொல்லியிருந்தா இப்போ நிறையோட இருக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு கிடைச்சிருக்காது. நான் குறை சொல்லலை. அப்போ ஒரு விஷயம் நல்லா புரியுது, கடவுள் இருக்காரு. ஆனால் அவர்கிட்ட இருந்து பெறணும்னா நாம் ஒன்று கொடுக்கணும். அது என்ன கொடுக்கணும் அப்படின்றத அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது என்னவா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. என்ன கொடுத்தா அவர் நமக்கு கொடுப்பார், இதுதான் கேள்வி.
அப்போது அது அந்த கேள்விக்கு பதில் எனக்கு உடனே கிடைக்கல. அந்த கேள்விக்கு பதில் நைட்டு தூங்க விடாமல் என்ன செஞ்சிச்சு. நான் யோசிக்கிறேன், ஆரத்தி சாங்கு தெளிவாக ஓடிக்கிட்டே இருக்குது. பைக்கில் போகும்போது நான் பாட்டுக்கு மனசுக்குள்ளே அந்த பாட்டு, சாப்பிடும்போது அந்த பாட்டு, தூங்கும்போது அந்த பாட்டு, ஏதாவது வேலை செய்யும்போது அந்த பாட்டு, என்னமோ சம்திங். சாய்ப்பா வந்த நேரம் அது சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எமோஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நினச்சா கூட ஒரு விஷயம் கூட என்னால் மறக்காமல் நான் சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு அது எமோஷ்னலான ஒரு நல்ல எமோஷ்னலான ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன். அந்த மாதிரி ஒரு ஃபீல் மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் தான் எனக்கு கிடைக்கும்னு தோணுது. அப்போ தொடர்ந்து அவருடைய தாக்கம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ கூட வாழ்க்கையில் கஷ்டமும் இருந்துச்சு. ஆனால் முன்ன இருந்த கஷ்டத்தை விட இப்போ கஷ்டம் அதிகம். ஆனால் முன்ன இருந்த கஷ்டத்தில் சமாளிக்க முடியாமல் திகைச்சு போனேன். ஆனால் இப்போ கஷ்டம் 50-60% அதிகமாச்சு. ஆனால் இப்போ மனசில் ஒரு விதமான நிம்மதி. ஏன்னா என்ன கொடுக்கணும் அப்படின்றதுல கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஸ்டடி பண்ணிக்கிட்டே வரேன். இதுக்குன்னு தனி நேரத்தை ஒதுக்கலை. அவர் என்னென்னமோ விஷயங்களை சொல்லி புரிய வச்சுக்கிட்டே இருக்காரு. கடவுளுக்கும் ஒரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு இந்த லெவலில் இருந்துடுச்சுன்னா நீங்கள் எந்த லெவலுக்கு வேணாலும் நீங்கள் போவீங்க. ரைட்? எந்த லெவலுக்கு வேணாலும். அதுதான் அவர் என்ன கொடுக்கணுன்றத, நாம் அவருக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்றத நான் கேள்விகளாக கேட்குறேன். நீங்கள் பதில்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவுக்குள்ளே நானும் பதில்களை நிச்சயமாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் அதை கொடுத்ததுக்கு அப்புறம்தான் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது இப்போ வரைக்கும் குறையில. இப்போ சாய்பா கிட்ட நான் பிரார்த்தனை செய்கிறதே இல்லை. ஏன்னா நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் அன்பே சாய் ஆடியோவில், நான் எனக்காக எந்த விதமான பிரார்த்தனைகளையும் வைக்கவே இல்லை. வைக்கக்கூடிய பிரார்த்தனைகள் எல்லாமே பொதுவானது. ரெண்டாவது, நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில பிரார்த்தனைகளை வைக்க சொல்கிறத நான் அவர்கிட்ட வைக்கிறேன். ஆனால் ஒரு காலத்தில் பக்கம் பக்கமாக வச்சேன் பிரார்த்தனைகள். எனக்கு இதை கொடு, எனக்கு அதை கொடு, இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு அப்படின்னு ரொம்ப நேரம் கோயிலில் உட்காந்துருந்த காலம்லாம் உண்டு. ஆனால் இப்போ கோயில் பக்கம் திரும்புறதே இல்லை. கோயிலுக்கு போகணுன்ற ஐடியாஸ் நிறைய இருக்கு. ஆனால் கோயிலுக்கு போய் தான் நம்ம கடவுளை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு நினைப்பும் இங்கே இருக்குது. நாம் இன்றைக்கி சொல்லியிருந்தோம் கோயிலுக்கு போக சொல்லி, நேற்று கொடுத்த ஆடியோவில். ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு அன்பே சாய் குடும்பத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்க, இல்லை கடவுளோட பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ மறக்காமல் தயவு செய்து நீங்கள் போவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே போல் அவருக்கு என்ன கொடுக்கணும் அதுவும் இந்த பதிவில் நம்ம சொல்ல தான் போகிறோம். என்ன கொடுத்தா என்ன அவர் காப்பாற்றுவார், என்ன கொடுத்தா அவர்கிட்டேருந்து நான் பெற முடியும், என்ன கொடுத்தா என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கர்மாக்கள் அழியும், என்ன கொடுத்தா என்னுடைய நீண்ட கால பிரச்சனைகள் முடிவுக்கும் வரும். இது எல்லாமே நடக்க போகுது. சும்மா ஒன்றும் சொல்லலை. அன்பே சாயில் இருக்கிறது 2வது அவதாரம், அடுத்த அவதாரத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு. எந்த ஒரு வார்த்தையும் சும்மாவோ இல்லை ஒரு டைம் பாஸ்க்காகவோ பேசிட்டு போகிறது இல்லை. புரிஞ்சவங்களுக்கு கடவுள் காட்டக்கூடிய மொழிகள், புரியாதவர்களுக்கு என்னமோ
அவர் பாட்டுக்கும் பேசுகிறாரு. பேசும்போது நல்ல தூக்கம் வருது. நான் நல்லா தூங்க போகிறேன், என்னை நல்லா தூங்க வைக்கிறார். நீங்கள் என்ன சொன்னாலும் நான் அது உங்களோட காம்ப்ளிமெண்ட்டாக எடுத்துக்கிறேன். ஏன்னா இந்த வார்த்தைக்கும் எனக்கும் எந்த சொந்தமும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏன்னா நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் தான் நானே தயாராகிக்கிட்டு இருக்கேன். அதனால் எனக்கு வெறுப்போ இல்லை வேறு எதுவுமோ கிடையாது. நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. இந்த பதிவு உங்களை தூங்க வைக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தூக்கம் இல்லாமல் தான் இன்றைக்கி மனிதர்கள் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். தூக்கம் இல்லாதவர்களுக்கு நோய் தான் முழுமையாக வந்து சேருது. அதனால தான் சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்குது இங்கே. அதாவது எந்த செயலும் செய்யலைனாலும் நல்லது நடக்குது. கேட்குறதால கூட நல்லது நடக்குது. ஸோ கேட்கும் போதே உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வருது அப்படின்னா, கேட்டு அதை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களும் அற்புதங்களும் எந்த அளவில் இருக்குதுன்றத நீங்கள் யோசித்து பாருங்கள். அதுக்கு எல்லா வேலைகளும் செஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும்போது நம்ம சின்ன வயசில் நாம் அம்மா பாடின ஆரிரோ பாட்டு இருக்கே, அந்த பாடல் கேட்காமலே மனசுக்குள்ளேயே அம்மா பாட்டி தூங்க வைக்கிற மாதிரி நம்ம தூங்கலாம். ஏன்னா இது அன்பே சாய் குடும்பத்தில் நடந்திருக்குது. தூக்கம் வராமல் தவித்த நாட்கள் ஜாஸ்தி. உங்கள் பதிவை கேட்கும்போது நல்லா தூங்குனேன். அதுக்கப்புறம் தூங்கக்கூடாது, விழித்திருந்து பதிவை கேட்கணுன்னு விழித்திருந்து பதிவை கேட்டேன், செயல்படுத்தினேன். இன்றைக்கி 10 மணிக்கெல்லாம் தூக்கம் கண்ணை சொக்குது. 4 மணிக்கெல்லாம் என் கண்கள் அலாரம் வைக்காமலே ஓப்பன் ஆகிடுது. 4 மணியில் இருந்து 10 மணி வரைக்கும் என்னுடைய வேலைகளை சிறப்பாக செய்து மென்மேலும் முன்னேற்றம் அடைந்து கொண்டே இருக்கிறேன். இதுவும் நம்ம அன்பே சாயில் சொன்ன ஒரு வார்த்தை. ஸோ மற்றவங்களோட அனுபவத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். இங்கே நான் பெரிய ஆள், இந்த அன்பே சாய் நீங்களாம் ஜாயின் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் நடக்கும், இந்த கெத்தை காட்டுறதுக்காக இங்கே வரல. ஒவ்வொருத்தவங்களோட அனுபவமும் கடவுள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அனுபவமாக பார்த்துக்கோங்க. ஸோ இது கெத்தை காட்டுறதுக்கு உண்டான இடம் இல்லை. இது நம்ம தான் அப்படிலாம் இல்லை. இது பேசும்போது வரக்கூடிய வார்த்தைகள். இல்லைனா இதை ஒரு தனியாக ஆடியோவை மேக் பண்ணி சொன்னவங்க ஓன் குரலோட பேசி அதை சொல்லி இதை சொல்லி இந்த மாதிரி சீனை கிரியேட் பண்ணுறது நம்ம பழக்கம் கிடையாது. நம்ம குடும்ப பழக்கம் கிடையாது. அன்பே சாய் குடும்ப பழக்கம் கிடையாது. அதனால் ஒரு வார்த்தைகளையும் கவனிங்க. கவனிக்கிறதுல தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை. கவனிச்சாதான் உங்களுக்கு அடுத்தது செயல்படுத்தக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா அம்போ சிவசம்போ. ஸோ வாழ்க்கை கண்டிப்பாக நடக்கும். அதிசயம் யார் சொன்னா நடக்காதுன்னு? யார் சொல்ல முடியும்? அதிசயம் நடக்காம போகுமா? யார் சொல்லுவா? நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் கீழே தள்ளப்பட்டிருக்கீங்களோ அந்த தள்ளப்பட்டதோட வேகத்தை விட 10 மடங்கு வேகத்தோட நீங்கள் மீண்டு வருவீங்க. புரிஞ்சுக்கோங்க, இது உண்மை. இது உண்மை, 100க்கு 100 உண்மை. இது அனுபவம். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு சந்தோஷ்க்கு மட்டும் நடக்கலை, இங்கே பல பேருக்கு நடந்திருக்குது வாழ்க்கை. கணவன் மனைவி விவாகரத்து, பிரிஞ்சு வாழவே முடியாதுன்னு முடிவு பண்ணாங்க. ஒரு பொண்ணு ஒரு பையன், வயசுக்கு வந்த பொண்ணு. ஆனால் கணவனும் மனைவியோ பிடிவாதத்தோட உச்சத்தில் இருக்காங்க, பிரிஞ்சே ஆகணும்னு. இது 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. நான் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு தெரியல. அடுத்த நாள்
கவுன்சிலிங் முடிஞ்சு ஃபைனல். இப்போது இவங்க இடத்துல நாங்கள் விவாகரத்து வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விவாகரத்தை அவங்க கொடுக்கணும். ஸோ கவுன்சிலிங் முடிஞ்சிடுச்சு, டைமிங் முடிஞ்சிடுச்சு. திடீர்னு இவருக்கு சாயப்பா கோயிலுக்கு போயிருக்காரு, அவர் ஊரில் இருக்கிற சாயப்பா கோயிலுக்கு. எப்போ கோர்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நல்லபடியாக அந்த விவாகத்தை முடித்ததுக்கு நன்றிகள் சொல்கிறதுக்கு புறப்படும் போது, கோயிலில் இருக்கும்போது சட்டுன்னு தோணுச்சா, ஏன் டைவர்ஸ் வாங்கணும், குடும்பம் தானே முக்கியம் அப்படின்னு. அதே போல் அவங்களும் வந்திருக்காங்க, இவங்களும் போயிருக்கிறாங்க. இவங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட, அதாவது பிரிய போகிற ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு முழு சம்மதம் உன் கூட வாழ அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. உடனே அவங்க சொன்னாங்க, எனக்கும் முழு சம்மதம், நைட்டு கனவுல சாயப்பா நீ சேர்ந்து வாழு அப்படின்னு சொன்னார். எங்கே நீங்கள் விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு சொல்லி தான் நான் இதை சொல்லலை, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொல்லி சந்தோஷமாக ஆனந்தமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கடவுளோட விருப்பத்தின் படி வாழ்க்கை மாறும். எப்போ சாயப்பா கிட்ட நீங்கள் வந்துட்டீங்கன்னா, அவரோட பாதத்தை நீங்கள் தொட்டுட்டீங்கன்னா, அவர் கேட்குறத நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா, எல்லாருக்கும் டென்ஷனாக இருக்கும், என்னப்பா கொடுக்கணும் அதானே. பல பேர் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆடியோ கொடுக்க. ஏன்னா நாம் சொல்கிறது என்றைக்கும் ஒன்று தானே. புதுசாக சொல்ல போகிறோம், 101 ரூபா காணிக்கப்பட சொல்ல போகிறோமா, நான் கோயில் உண்டி இல்லை சாய்பாவுக்கு தங்கத்தேர் பிடிச்சி எடுங்கன்னு சொல்ல போகிறோமா, இல்லை விலை உயர்ந்த பட்டு துணியை எடுத்து அவருக்கு ட்ரெஸ்ஸாக போடுங்கன்னு சொல்ல போகிறோமா, இல்லை 1001 பேருக்கு அன்னதானம் போடுங்கன்னு சொல்ல போகிறோமா? அதெல்லாம் இல்லை. அது நார்மலாக நடக்க வேண்டியது. நமக்கு கையில் காசு வந்தால் கண்டிப்பாக நம்ம செய்வோம்ல. அதாவது இதையும் நான் சொல்லணும். அதாவது ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கு வழி இல்லாத அளவில் நான் ரொம்ப கஷ்டப்பட்ட காலம். அதுக்கப்புறம் மெல்ல 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 சாயப்பா உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த நம்ம நேட்டிவ் பிளேஸில் இருக்கிற சாயப்பா கோயிலுக்கு மாதம் ட்ரெஸ்ஸுக்கு காசு 2000 ரூபாய். இதெல்லாம் ரொம்ப வருஷம் பிடிக்கல, 6 மாதத்துக்கு அப்புறம் டோட்டலாக லைஃபே சேஞ்ச். எவ்ரி மந்த் 2000 rupees அவங்ககிட்ட கொடுத்துட்டா அவங்க அழகாக சூப்பராக ட்ரெஸ் எடுத்து போட்டுருவாங்க. அவருக்கு நல்ல துணி எடுத்து நல்ல பார்டர்லாம் வச்சு அழகாக. அப்போ ஒரு ஃபோட்டோவும் வந்துடும். அன்றைக்கி மட்டும் போய் சாய்பா கோயிலுக்கு நம்ம போயிட்டு நல்ல வியாழக்கிழமை அன்றைக்கி அந்த ட்ரெஸ்ஸு கொடுக்க மாட்டோம். ஏன்னா மாலையும் பூவும் போட்டு சுத்தமாக அவர் ஃபேஸ் மட்டும்தான் தெரியும், என்ன ட்ரெஸ்ஸுன்னு கூட தெரியாது. அதே மாதிரி சாயப்பா கோயிலுக்கு சாயப்பாவுக்கும் கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டோம் நம்ம. ஏன்னா எனக்கு பிளாக் ட்ரெஸ்னால் ரொம்ப பிடிக்கும். என்கிட்ட இருக்கிறது மோஸ்ட்லி பிளாக் தான். அப்போது அவர்கிட்ட அவர்கிட்ட சொல்கிற அவர் அங்கே இருக்கிறவர், சாய்ராம் பிளாக் ட்ரெஸ் போட்டுடலாமா? என்னது பிளாக் ட்ரெஸ்ஸா, என்னங்க சொல்கிறீங்க நீங்கள்? இல்லைங்க கொஞ்சம் விருப்பம் இருக்குது, உங்களை மாதிரி அவரையும் ஆக போகிறீங்க நீங்கள் அப்படின்னாரு. இல்லைங்க கேட்டு பாருங்க அவங்க ட்ரஸ்ட்டில் அப்படின்னு. கேட்ட உடனே எல்லாருக்கும் மூக்கு மேலே இது என்னடா அது திடீர்னு பிளாக் ட்ரெஸ்ஸு. எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் பிளாக் மோஸ்ட்லி பிடிக்கும். நம்ம எல்லா மனுஷனுக்கும் பிளாக் பிடிக்கும். ஏன் பல பேர் போடலன்னா ஆகாத கலரு, பிளாக் போட்டால் துக்கம் அப்படின்னு. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. கருப்பு போட்டால் துக்கமா? சரி 40 வயசு ஆகிடுச்சு, தலைக்கு என்ன பூசிக்கிறோம்? கருப்பு தானே பூசிக்கிறோம். அப்போ நிறம் தானே. துணியில் அந்த நிறம் இருந்தால் என்ன, தலையில் அந்த நிறம் இருந்தால் என்ன? ஸோ இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஒரு மூட நம்பிக்கை, அவ்வளோதான். கருப்பு போட்டால் துக்கம் நினச்சி கருப்பு போட்டிங்கன்னா துக்கமாக தான் மாறும். ஏன்னா உங்கள் மனநிலை பொறுத்தது. எல்லாம் தூக்கி போட்டு வெளில வாங்க, அப்போ தான் அவரோட கையை நீங்கள் இறுக்கமாக பிடிக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி சில பயத்தை வச்சுக்கிட்டு அவரோட கையை நீங்கள் பிடிக்கவே முடியாது. இதுதான் பெரிய பிரச்சனையே. ஸோ மூட நம்பிக்கையை பார்த்து நாம் ஜஸ்ட் லைக் தட் பண்ணுறோம். ஏன்னா அது ஒன்றும் பண்ணாது. ஆனால் அதுதான் நம்மளை முழுகிற சாத்தான், புரிஞ்சுக்கோங்க. அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப தெளிவாக இருக்கணும். அதே போல் என்ன கொடுக்கணும் கமெண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன கொடுக்கணும்னா இதை ஒன்றே ஒன்று தான் கொடுக்கணும். இது பரிசுத்தமான அன்பு அவர் மேலே வைக்கணும்.
அவருக்கு அன்பை கொடுக்கணும், அவ்வளோதாங்க. சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஆடியோ கொடுக்க தெரியாதுல்ல. இது வந்து எடிட் பண்ணி பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே வந்து இந்த 10 நிமிஷத்தில் யார் யார் என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு தெரியும். ஸோ அன்பை தாண்டி வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கோடி இல்லை வைரம் என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் விலைக்காகாது. ஏன்னா அத்தனை பணக்காரர்களும் அதை தான் கொடுக்குறாங்க கடவுளுக்கு அதை தான் கொடுக்குறாங்க. காசு கொடுத்தா கடவுளை விலைக்க வாங்கிடலான்னு அவங்க நினைப்பு இல்லை, என்னமோ இருந்துட்டு போகுது. ஆனால் அதை தாண்டின ஒரு அன்பு, அவர்கிட்ட அன்பாக மட்டும் இருந்து பாருங்களேன். நீங்கள் அன்பாக இருக்கும்போது உங்கள் பேச்சே அவர் வேறு மாதிரி போகும். அவர்கிட்ட உரிமையாக சண்டை போடலாம், உரிமையாக கோபத்தோடு கூட பேசலாம், அவரை கொஞ்சலாம், அவரை கெஞ்சலாம். ஸோ என்ன வேணாலும் செய்யலாம். அது உண்மையான அன்பு அங்கே இருந்துச்சுன்னா தான் அது எல்லாம் நடக்கும். இல்லைன்னா எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக போயிடும், ஒரு செயற்கையாக போயிடும். ஸோ நாம் இன்னைக்கு கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு வியாபாரி மாதிரி பார்க்குறோம். நான் 101 ரூபா கொடுக்குறேன், எனக்கு இதை பண்ணி கொடு. ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா உடனே நேராக சாய்பாக்களுக்கு போய்ட்டு 1000 ரூபாய் போடுறோம். ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துட்டாரோ. எங்க காசை கொடுத்தவரே அவர் தாங்க. அவர்கிட்ட போய் நீங்கள் உண்டியில் காணிக்க போட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? அவருக்கு போட வேண்டாம், ஏழைகளுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. ஏழை குழந்தைங்களுக்கு வந்து எத்தனையோ குழந்தைங்க, ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்கள காலில் செப்பல் இல்லாமல் போகிறாங்க. அவங்களுக்கு ஏதாவது முடிஞ்சால் பண்ணுங்க. ஸோ கடவுள் மேலே வைக்கக்கூடிய அன்பும் ஏழை மக்கள்கிட்ட வைக்கிற அன்பும் ஒன்று. ஏழைங்க கிட்ட இரக்கமாக இருக்கிறவங்க தான் கடவுள்கிட்ட அன்பாக இருக்க முடியும். அந்த அன்பை தான் கடவுள் கேட்குறாரு. அந்த அன்பை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி. A to Z எதுலேயும் குறைய வைக்க மாட்டார் சாயப்பா. அவர் கேட்கறது, எதிர்பார்க்கறது அன்பாக இரு. யாருக்கிட்ட? சாயப்பா கிட்ட. இப்போ சாயப்பா மாதிரி இருக்கிறவங்க யார்? ஏழை எளிய மக்கள். நாம் நினைப்போம் நானே ஒரு ஏழை. இல்லை, என்ன ஆச்சுன்னா நானே ஏழையாக தான் இருக்கேன், எனக்கு யாராவது உதவி பண்ண பரவாயில்ல, என்ன போய் நீங்கள் உதவி செய்ய சொல்கிறீங்க? நீங்கள் ஏழை தான் ஒத்துக்கிறேன், நானும் ஏழை தான் ஒத்துக்கிறேன். நம்ம ரிலையன்ஸ் அவங்களும் ஏழை தான். ஸோ எல்லாரும் ஏழை தான். நான் என்ன சொல்கிறேன்னா, நமக்கு கீழே இருப்பாங்களே ஏழைகள், அவங்கள சொல்கிறேன். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கோம், ஆனால் அந்த வீடு கூட இல்லாமல் ஏழைகள் இருப்பாங்களே, அந்த ஏழைகளை சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவங்களோட நம்ம பணக்காரர் தானே. நம்ம வீடு இருக்குது, வீடு கொஞ்சம் ஓட்டை இருக்குது, அதில் மழை தண்ணி வருது. ஆனால் ஓட்டையே வீடாக இருக்கிறவங்களும் இருக்காங்களே, அந்த ஏழைகளை சொல்கிறேன். அவங்களுக்கு தேவையானதை மனதார செஞ்சு கொடுங்க. ஆனால் பலனை எதிர்பார்த்து செய்யாதீங்க, ரொம்ப கஷ்டம் அவ்வளோ சீக்கிரம். அப்போ கடவுள் மேலே வைக்கக்கூடிய அன்பும் பலனை எதிர்பார்த்த மாதிரி ஆகிடக்கூடாது. அது ஒரு இயல்பான அன்பாக இருக்கணும். மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் வந்து இயல்பான அன்பின் அடிப்படையில் அது அமைஞ்சிருக்கணும். இன்னும் ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா, இந்த எடுத்துக்காட்டு எல்லா மக்களுக்கும் புரியும், எல்லாருக்கும் புரியும், எல்லா உயிரினத்துக்கு கூட புரியும். ஒரு அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய பாசம் எப்படியோ அப்படி இருக்கணும். குழந்தை பலனை எதிர்பார்த்து அம்மா மேலே பாசத்தை காட்டல. ஸோ அம்மா பலனை எதிர்பார்த்து குழந்தைய வளர்க்கல, ரைட்டா? குழந்தைக்கு ஒரு சின்ன வலினா அம்மாவால் தாங்கிக்க முடியாது. அதே பெருசானதுக்கப்புறம் அம்மாவுக்கு ஒரு சின்ன வலினா குழந்தைக்கு தாங்கிக்க முடியாது. அப்படிப்பட்ட குழந்தைகள் இருப்பதே பெரிய வரம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 40-30 வயசு அந்த குழந்தைக்கு ஆயிடுச்சுன்னா வீட்டில் ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் மாதிரி சேர்த்து விடக்கூடிய மனித மிருகங்கள் நிறைய இருக்குது. ஆனால் சில பொக்கிஷமான குழந்தைகளும் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த பொக்கிஷமான குழந்தைகளை பற்றி பேசிகிட்டு இருக்கு. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, எனக்கு பெரிய பலம் வாய்ந்த பதிவு மாதிரி தான் இது எனக்கு தோணுது. ஸோ வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்குதோ இல்லையோ, கடவுளுடைய அருள் மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா
நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில் அதை விட ஒரு சிறப்பு எதுவும் இல்லைன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.